அதிமுக பேரூர் செயலாளர் மீதான தாக்குதலை கண்டித்து அவரது வீட்டின் முன் தொண்டர்கள் கூடிய நிலையில் அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. நிச்சயமாக, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அதிமுக பேரூராட்சி செயலாளர் தினேஷ்குமார் என்பவர் நேற்று முன்தினம் சில இளைஞர்கள் அவரை தாக்கிய சம்பவம் திருக்கழுக்குன்றம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்த நிலையில அதனை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் முன்னதாக புகார் அளித்தும், அதாவது தனது வீட்டின் முன்பு சில இளைஞர்கள் கூடி தகராறில் ஈடுபடுவதாக காவல்துறையில் முன்னதாக அவர் சென்று திருவண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்திருக்கிறார். ஆனால் அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்திய நிலையில புகார் அளித்த தகவல் தெரிந்த இளைஞர்கள் சிலர் தினேஷ்குமாரை வழிமடக்கி தாக்கி கத்தியால் கிழித்தனர். இதனால் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனை அறிந்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவித்திருந்தனர். ஆனால் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை சார்பில் எந்த அனுமதியும் வழங்கப்படாத காரணத்தால் அதிமுகவினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்த நிலை, ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாது, அதிமுக நிர்வாகிகள் யாரும் திருக்கழுக்குன்றம் பகுதிக்கு யாரும் வரக்கூடாது என திருக்கழுக்குன்றத்தின் நுழைவு பகுதிகளான முக்கிய சாலைகளில் ஆங்காங்கே போலீசார்கள் குவிக்கப்பட்டு வாகன சோதனையில் ஈடுபட்டு அதிமுக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி அப்படி அனுப்பி வந்தனர். மேலும் அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுக வீட்டின் முன்பு குவிந்த போலீசார் அவரை போராட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே கைது செய்வதற்காக குவிந்தனர். இதனை அறிந்த நிர்வாகிகள் சிலர் அங்கு குவிந்த சூழ்நிலையில நிர்வாகிகளை குண்டுக்கட்டாக தர இழுத்து வாகனத்தில் ஏற்றி சென்றுள்ளனர். மேலும் போலீசார் அதிகப்படியான போலீசார் வரவழைக்கப்பட்டு மாவட்ட செயலாளர் ஆறுமுக வீட்டின் முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். வருகின்ற தொண்டர்களையும் போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் இந்த திருக்கழுக்குன்றம் பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.